இப்படி நடக்கும்னு அன்றைக்கி யாருமே சுத்தமாக எதிர்பார்க்கல. 6ஆம் தேதி மொத்தமாக நமக்கு 4 பிரைட் இருந்துச்சு. இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிறப்போ நாளே அவங்களோட ஹேர் எக்ஸ்டென்ஷன்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் ஈஸியாக ஹேர் டூலாம் முடிக்கலாம். அவங்களோட ஜுவல்லரி, ஹேர், அப்புறம் ஹேரில் வைக்கிற ஜுவல்லரி எல்லாமே தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு அந்தந்த பிரைடுக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுருவேன். ஈவினிங்காக சாய்க்குட்டிக்கு லைட்டாக ஃபீவர் இருந்துச்சு. கரெக்டாக 11:30க்குலாம் வீட்லேருந்து கிளம்புறதா ஒரு பிளான். சரி அவனையும் கூட்டிகிட்டு போயிடலாம், ஃபீவராக இருக்குது, நான் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே அழைச்சிட்டு காரில் தான் போயிருந்தோம். கரெக்டாக பிரைடோட பிளேஸ் ரீச் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி சாய்க்குட்டிக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாகி ஃபிக்ஸ் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே ஒன்றுமே புரியல. எல்லாருமே ரொம்ப பிளாங்க் ஆகிட்டோம். என்ன நடக்குதுன்னு சுத்தமாக தெரியல. பக்கத்தில் வந்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அங்கே காமிச்சு எமர்ஜென்சியில் வந்து அப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிட்டோம். தம்பிக்கு இப்படி ஆனதும் ரொம்ப பயந்துட்டு அதுலேருந்து வெளியில் வரதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம 4 பிரைடுமே யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் நம்மக்கிட்ட புக் பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட கால் பண்ணி நம்ம சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணேன். எல்லாருமே நீங்கள் தம்பியை பாருங்கக்கா, எனக்கு வேறு ஸ்டாஃப் அனுப்புங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறமா நம்ம ஸ்டாஃபை வந்து எல்லாருக்கும் மேக்கப் போடுறதுக்கு வந்து அனுப்பியாச்சு. அவங்களும் நல்லபடியாக மேக்கப் முடிச்சிட்டாங்க. என்னை ட்ரஸ்ட் பண்ணி என்கிட்ட புக் பண்ண பிரைட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப